தேவபசம் சோத்திரம் உண்டாக. அதனால மனுஷன் தன்னுடைய எண்ணங்களில் தப்ப வைத்து கொண்டு நம்மளோட சிந்தையில் ஒரு அசுசி வசிக்கொண்டு அவன் ஒரு காரியத்தை கெட்டப்படுமானால் கத்தரே அதை செஞ்சுடாத தடுத்துடுவார். இப்படிதான் மனுஷோட பிரயாசம் என்னமா வருது, விருதமாக. இது பில்டிங் கட்டுறது மாற்றமில்ல, நம்ம பில்ட் பண்ணுற எல்லா காரியத்தையும் ஞாபகம் வேண்டும். நாமளே ஃபேமிலி பில்ட் பண்ணிக்கலாம் சொல்லி ஏதாவது ஒன்று நினச்சிக்கக்கூடாது, எடுத்து கட்டிடக்கூடாது. நாமளே ஆசை கட்டிக்கலாம், வீடு கட்டிக்கலாம் சொல்லி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துடக்கூடாது. லோன் வாங்கி ஏதாவது இருந்ததுன்னா என்ன இடம் நிப்பாட்டிடுவார். நாமளே நம்மளோட லைஃப்பை கட்டிக்கலாம், நம்மளோட வாழ்வாதாரத்தை ரெடி பண்ணிக்கலாம். இது வரையா பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அப்படி பண்ணிக்கலாம். அதுவும் கற்று சித்தமெல்லாம், அதாவது அவருக்கு பிரியமெல்லாம் கற்று மைமை கண்டு செய்யலைன்னா கற்று நிப்பாட்டுவார். நாமளே ஃபேமிலி காரியங்களை மினிஸ்ட்ரி காரியங்களை இப்படி மாற்றி அமைச்சு செஞ்சுக்கலாம் முடியாது. கற்று நடுப்புறதை என்ன செஞ்சுவார், ஸ்டாப் செஞ்சுவார். உங்களோட பிரயாசமாக மாறிடும், விருதமாக மாறிடும். கத்த கட்டப்பட நம்ம அனுமதி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கத்தரே அந்த காரியத்தை கட்டுவதற்கு நாம் என்ன ஒப்புதல் கொடுக்க வேண்டும். நாம் அந்த காரியத்தை ஒதுக்கி தேவனிடத்திலே அந்த காரியத்தை செய்யும் போதுதான் அது விருதாவா ஆகாது. தேவன் பசங்க சோத்திரம் உண்டாத. ஆகையினால நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சரியா இல்லைன்னா அந்த காரியம் கட்டப்படாது. கத்தரை தடுத்துருவா. நம்ம எண்ணங்கள், நம்ம சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் கத்தரை கட்டப்படுற ஏதுவாக இருந்தால்தான் அது தொடர்ச்சியாக கட்டப்படும். இல்லை மனுஷோட பிரயாசமாக விருதமாக மாறிடும். கத்தர் பசங்க சோத்திரம் உண்டார். மூணாவது, கெட்டது கெட்டி கொண்டிருக்கும் கெட்டது ஒரு காரியம் இல்லை, ஒரு அசுசியம்.